இவன் தான் வேற கோல் கேசஸ் பை N9 ஸ்டுடியோ. அதை சர்ச் பண்ணுங்க, எங்க லோகோ வரும், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் இட் நாங்கள் அதை பண்றதுக்கு மெயின் காரணமே டு கிரியேட் அவேர்னஸ். உலகத்துல இந்த மாதிரிலாம் கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு we are creating awareness with the public. அவ்வளவுதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட். வித் மீங் சைட் மச்சி, நீ ஸ்டார்ட் பண்ண மச்சி டாபிக். கலப்புங்கள். சாரி. ஓகே, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. உனக்கு ஒரு சக்தி இருக்குது டைம் டிராவல் பண்ணறதுக்குன்னு. ஓகே, எந்த காலத்துக்கு போவ? ஓகே, என்ன காலத்துக்கு போவ? வாவ், குட் क्वेश्चन. அதுக்கு முன்னாடி உனக்கு டைம் டிராவல் பத்தி அந்த கான்செப்ட் வந்து என்னது உனக்கு புரியுது? ஓகே, சோ எதை ஃபர்ஸ்ட் சொல்ல? கான்செப்ட் சொல்லவா இல்ல சொல்லுவா? கான்செப்ட் then we go. ஓகே, எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் என்னன்னா, டைம் டிராவலிங்கும் போது ஒரு காலத்திலேருந்து ஒரு நேர காலத்துக்கு டிராவல் பண்றது. அதாவது either we go back to the past or we can go to the future. That is what time travel எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட். அவ்வளவுதான். இட்ஸ் பேசிக்கலி டைம் மூவிங். ஒரு இடத்துல ஸ்கிப் டைம் டு கோ டு another place, we can skip time to go to a past and the present. அவ்வளவுதான். ரெண்டாவது கேள்வி ப்ரோ என்ன? ஓ ரைட். அடுத்தது நீ கேட்ட எந்த காலத்துக்கு நீ போவன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்ட. ஐ திங்க் நான் பாஸ்ட்ல போய் எதுவும் மாத்தணும்னு நான் ட்ரை பண்ண மாட்டேன். மேபி ஐ வாண்ட் டு கோ டு த ஃபியூச்சர் டு மேபி லேர்ன் அபவுட் த அப்கமிங் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷேர் மார்க்கெட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் லைக் ஏதோ புத்தி எப்படி யோசிக்குது பாரு, அது பயப்பட புத்தி. ஃபியூச்சருக்கு போயிட்டு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் கேலா லெட்ஸ் புட் இட் திஸ் வே, மேபி ஒரு லாட்ரின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லாட்ரி இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு I will go back to the past